எரேமியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு என்னதான் சுற்றிலும் நெருக்கங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வேதத்திலே சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்தின் பாதையிலும் சரி, அல்லது வேலைகளிலும் சரி, இல்லை நமக்கு உண்டான எல்லா காரியத்திலும் சரி, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனிதர்களும், உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா மனிதர்களும் உங்களை அப்படி செய்துவிடுவேன், இப்படி செய்துவிடுவேன், உன்னை இல்லாமல் பண்ணிவிடுவேன் என்று சொல்லி ஒருவேளை உங்கள் மத்தியில் சவால் விட்டிருக்கலாம், சொல்லியிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் அப்படி அவர்கள் சொன்னாலும் கூட அவர்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள், உங்களை ஜெயிக்க மாட்டார்கள். ஒருவரும் உங்கள் மேல் கை போட மாட்டார்கள், போடுவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஆகவே அவர்கள் என்னதான் சொன்னாலும் பேசினாலும் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டாலும் அவர்கள் உங்களை ஜெயிக்காதவர்களாயும் மேற்கொள்ளாதவர்களாயும் உங்கள் மேல் ஒரு கை போடாதவர்களையும் இருக்கிற காணப்படும். தேவன் அவர்களிலிருந்து உங்களை பாதுகாக்கிறவராயும் அவர்களிடமிருந்து உங்களை தப்புவிக்கிறவராயும் அவர் கண்களுக்கு மறைக்கிறவராயும் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் தான் ரட்சிப்பு உண்டு. ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடைய சொல்லிவேத்தில் வாசிக்கிறோம். நம்மை ரட்சிக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அது மாத்திரம் நீங்கள் எந்த மனிதரிடத்தில் சென்றாலும், எந்த தெய்வங்களுக்கு மத்தியில் ஓடி சென்றாலும் சொன்னாலும் உங்களை ரட்சிக்கிறதா இல்லை, காணப்படுவதில்லை. ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடைய இருக்கிறது. அவர் தான் நம்மை ரட்சிக்க முடியும். அவர் தான் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறவராக காணப்படுகிறார். ஆகவே நீங்கள் கர்த்தரை அண்டிக் கொள்ளும் பொழுது, பற்றி கொள்ளும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் உங்களுடைய இதயத்தில் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் எல்லாவித விரோதமான காரியத்திலிருந்தும் அவர் தப்பிக்கிறவராய் உங்களை ரட்சிக்கப்பட செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென்.